இன்னைக்கு நம்ம வந்து இன்ஸ்டன்ட் ரசப்பொடி ரொம்ப ஈஸியா ரசம் வைக்கிறது எப்படின்னு பாக்குறோம். எதுவுமே இல்லை, புளி கரைக்கிறது அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம எல்லாமே நம்ம வறுத்து அரைச்சுண்டு வெந்நீர்ல ஒரு 2 ஸ்பூன் நமக்கு தேவையான அளவுக்கு எவ்வளவு ரசம் வைக்கணுமோ அந்த அளவுக்கு இந்த பொடியை போட்டு வெறும் வெந்நீர்ல கொதிக்க வைக்க வேண்டாம். ஓரளவுக்கு பொங்கினா மாதிரி ரசம் பொங்கி வரும் இல்லையா, அது மாதிரி இருந்தாலே போதும். அந்த ரசப்பொடி தான் இன்னைக்கு நம்ம அரைக்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, நான் வந்து 1 கப்பு கிட்ட காமிப்பேன் வறுத்து இருக்கிறது பாருங்க. நான் 1 கப்பு துவரம் பருப்பு 100 கிராம், 2 கப்பு தனியா இது வந்து 200 கிராம், இதுக்கு ஒரு 10 வரமிளகாய் அதையும் நான் வறுத்துருக்கேன். 50 கிராம் சீரகம், கொஞ்சம் கிட்ட காமிச்சாதான் தெரியும், 50 கிராம் சீரகம், 50 கிராமுக்கு கொஞ்சம் கம்மியா மிளகு. ஏன்னா நம்ம மிளகாவும் போடுறதுனால மிளகு வந்து 50 தேவைப்படாது, அதுக்கு கொஞ்சம் கம்மியா இருந்தா போறோம், ஒரு 30 கிராம் அந்த மாதிரி இருந்தா போறோம். இப்ப அளவு சொல்லணும்னா 1 கப்பு துவரம் பருப்பு, 2 கப்பு தனியா, 1/2 கப்பு சீரகம், 1/4 கப்பு மிளகு. ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா நான் வந்து இந்த ஒரு 10 மிளகா போட்டுன்னு இருக்கேன். இப்ப இதெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துட்டோம். இது கொஞ்சம் நல்லா ஆற வைக்கணும். ஆறின உடனே தான் சூட்டோட அரைக்கூடாது, அரைச்சாக்க வேர்த்து விட்டா மாதிரி போயிடும். நல்லா ஆறின உடனே இதை அரைச்சி எடுத்துக்கணும். அதோட கூட நான் பாருங்க, புளி ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன். புளியும் அதையும் நல்லா வறுத்துக்கிட்டேன், பார்த்தா எல்லாம் தெரியும் உங்களுக்கு. அதோட கருவேப்பிலை கூடதான் இதுக்கு தேவையானது. பாருங்க, கருவேப்பிலை எல்லாம் நல்லாவே வதங்கிட்டு பாருங்க. இதுக்கு வந்து எதுவுமே எண்ணெய் ஊத்தி பண்றது இல்லை, வித்தவுட் ஆயில், வெறும்னா வந்து ட்ரையா தான் நம்ம ஃப்ரை பண்றோம். இது ரொம்பவே வந்து தனியா ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிற குழந்தைகளுக்கு, ஒரு ஆபீஸ் விஷயமா வெளியூர் போறவா, அடிக்கடி டிராவல் பண்றவா, அவளை எல்லாருக்குமே ஒரு சாதம் மட்டும் வச்சுட்டா போறோம். ரொம்ப ஈஸியா வெந்நீர் இருந்தா போறோம், இந்த ரசம் ரெடி ஆயிடும். வேற ஒண்ணுமே கிடைக்காட்ட கூட ரசம் வச்சுக்கலாம் இல்லையா. அதனால இப்ப நான் வந்து இதெல்லாம் இந்த அளவுகள்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறின உடனே எப்படி ரசம் வைக்கிறதுன்னுட்டு அதையும் சொல்லிடுறேன். இப்ப இதெல்லாம் நீங்க இதை பத்தி கொஞ்சம் ஆறின உடனே பொடி பண்ணிக்கலாம்.